வணக்கம். நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பால் பாத்திரம் தீஞ்சு போனால் அதை எவ்வளோ ஈஸியாக கழுவலான்றது தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், நல்லா திக்காக தீஞ்சு போய் ரொம்ப திக்காக பிடிச்சிருச்சு. நான் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், இதை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்தமாரி பேக்கிங் சோடா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக அந்த தீஞ்ச பகுதி பூரா இந்தமாரி கொட்டிடுங்க. அதில் ஒரு அரை லெமன் எடுத்து இந்தமாரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அது பாருங்கள், பொங்கி வருது. அதுக்கப்புறம் டிஷ்வாஷ் எனி டிஷ்வாஷ் எது இருந்தாலும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை சபினா இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வினிகர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமனே இன்னும் கூட கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பொங்கி வருது பாருங்கள். இப்போ தீஞ்ச பகுதி பூரா அந்தமாரி அந்த லிக்விடு ஃபுல்லாக பரவுற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி எடுத்து அந்த எவ்வளோ தீஞ்சிருக்கோ அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றிட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். நல்லா இதை கொதிக்க விடுங்க. நல்லா பொங்கி வரும். கொதிக்க கொதிக்க பொங்கி வரும். அந்த இடம்லாம் கொஞ்சம் தீஞ்ச இடம்லாம் கொஞ்சம் பொங்கி வருது பாருங்கள். இப்போ ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக பொங்கி வரும். அந்த டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம அதை இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இறக்கி வச்சிட்டோம். இப்போ இந்த தண்ணியை ஒரு டம்ளரில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக பண்ணாலே அது அப்படியே பேத்துட்டு வருது பாருங்கள். நான் இப்போ லேசாக தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அழுத்தி பண்ணோம்னா ஃபுல்லாக இந்த தீஞ்ச பகுதி பூரா வந்துடும். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு வெறும் பாத்திரத்தை மட்டும் நல்லா வச்சு சுரண்டி எடுக்கலாம். இதே தண்ணியை வச்சு தான் நீங்கள் அப்பப்போ கழுவணும். அதனால் இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ சுற்றி இருக்கிற பகுதியை ஃபஸ்ட்டு லைட்டாக சுற்றி இருக்கிற இந்த தீஞ்ச பகுதியெல்லாம் எடுத்துருங்க. தண்ணி நல்லா சூடாகவே இருக்கட்டும். தண்ணி நீங்கள் ஆற வச்சிட வேணாம். அந்த சூட்லேயே தான் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். பாருங்கள், இப்போ முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டோம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து வச்சுட்டு திரும்ப இந்த தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், நடுவில்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த தீஞ்சதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா சுரண்டுங்க. அதுவும் அந்த மூலையில் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக நம்ம சுரண்டி ஆகணும். மற்ற இடம்லாம் வந்துடும். பாருங்கள், இந்தமாரி சுரண்டிக்கோங்க. அந்த கருப்பு அப்படியே உங்களுக்கு ஏடு மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூனால் போடும்போது வரல. இப்போ பாருங்கள், அப்படியே பேக்க அழகாக பிளேட்டாக வருது. திருப்பி அந்த தண்ணியை நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ இந்த மூலையெல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மூலையில் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு திருப்பி அந்த தண்ணியை ஊற்றி தேய்ங்க. ஏன்னா அதில் இருக்கிற லிக்யூடு அதில் திரும்ப வரும். இப்போ சாதா ஸ்க்ரப்பு வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்க்ரப்புக்கே அது இந்த தீஞ்சதெல்லாம் போயிடும். பாருங்கள், இப்போ நல்லா வெள்ளையாக தேய்ச்சிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றி அலசி காட்டுற பாருங்க. இப்போ அந்த தீஞ்ச பகுதியெலாம் போயிடுச்சு. ஏன்னா நம்ம பால் பாத்திரம் தீஞ்சால் அதுக்கப்புறம் அதை கழுவணுமேன்ட்டு நம்ம சில பேர் தூக்கி கூட போட்டுருவாங்க. திரும்ப அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். திரும்பவும் பாத்திரம் பாருங்கள் பளபளன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.